வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிகினர்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ் லைஃப் ஸ்டைலில் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி சிக்கன் ரைஸ் மெத்தடில் நல்லா ஃப்ரை பண்ணி சூப்பராக பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு குண்டானில் 1 டம்ளர் பாஸ்மதி அரிசியை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு அளவான தண்ணி ஊற்றிக்கிட்டு ½ லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. அதிலே 1.5 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். அது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். இந்த ஆயில் ஊற்றுனீங்கன்னா தான் அது விரையாக ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இது சேர்த்துக்கிறோம். தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறமா 1.5 டம்ளர் அளவுக்கான அரிசி நான் போட்டு வேக வச்சுக்கிறேன். மஷ்ரூமை சிக்கன் 65 மாதிரி வறுத்து எடுக்க போகிறோம். இதுக்கு 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 ஸ்பூன் அரிசி மாவு, 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கிறோம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம தயிர் 1/4 பேக்கெட் நான் சேர்த்துக்கிறேன். அந்த 10 ரூபாய் பேக்கெட்டில் 1/4 பேக்கெட், அதாவது ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போதும். இது 200 கிராம் மஷ்ரூம் பேக்கெட்டுக்கு, ஒரே ஒரு மஷ்ரூம் பேக்கெட் எடுத்திங்கன்னா அது 200 கிராம் இருக்கும். இது கூட எந்த தண்ணியுமே சேர்க்காதீங்க. மஷ்ரூமில் அவ்வளோ தண்ணி விடுங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் மஷ்ரூமை போட்டு நல்லா பிணையிறேன். ஒரு சொட்டு தண்ணி நான் விடலை. ஆனால் அது தண்ணி விட்டே அது எப்படி அந்த கன்சிஸ்டன்சி எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்களேன். இப்போ பாருங்கள், நல்லா அந்த தண்ணிலாம் விட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா அது மசாலா பிடிச்சிக்கும். இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாக பேச்சுக்கு சொல்லுங்க, சிக்கன் 65 மாதிரியே இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நான் எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிறேன். நிறைய எண்ணெய் ஊற்றாமல் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கிறேன். இது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ கொஞ்சம் கண்டிப்பாக ஒட்டும். ஏன்னா நம்ம கிட்ட போடுறோம் இல்லையா, இது ஒட்டும். ஆனால் நம்ம பிரிச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் ரொம்ப அதிகமாக வேஸ்ட் பண்ண வேணான்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால பண்ணுங்கள். இல்லை நிறைய எண்ணெய் ஊற்றி நீங்கள் தனித்தனியாக அந்த மாதிரியும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி போட்டுட்டு இதை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். இது சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் தயவு செஞ்சு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வறுத்து எடுத்துடாதீங்க, டக்குன்னு காலி ஆகிடும். இப்போ ஃப்ரைட் ரைஸ் நம்ம 2 to 3 மினிட்ஸ் தான் வேக வச்சுருக்கோம். அதுலேயே அது அழுத்தினா உடையிற அளவுக்கு வெந்திருக்கு. இதை எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஷஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஆற விட்டுருங்க. இப்போ இதுக்கு நான் வெங்காயத்தாளில் இருக்க வெங்காயம், கொஞ்சமாக பீன்ஸு, கேரட்டு, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸு, குடமிளகா இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். பீன்ஸு கேரட் நான் ரொம்ப எடுத்துக்கலங்க, ஒரு ½ தான் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் வரும். உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டுக்கு பிடிச்சிருக்கோ அப்படி எடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நான் ஒரு கொத்த அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன். சாதா வெங்காயம் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸில் ஹை ஃப்ளேமில் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கணுங்க. அது வதங்குறது தான் நல்ல டேஸ்ட்டே கொடுக்கும். இப்போ இது கூட நான் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். நீங்களும் அதே ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் வதக்குங்க. வதக்குன அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இப்போ நீங்கள் ஆட் பண்ணணும். ரைஸ் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ், அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு, லெமன் ஜூஸ் ½ லெமன் பிழிஞ்சிக்கிறேன். லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர் போட்டுக்கலாம். அது இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. சாஸஸ்லாம் இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த மிளகுத்தூள், வீட்டில் இருக்க கொஞ்சமாக அந்த காஷ்மீரி சில்லி பவுடர்னா கொஞ்சமாக அது, இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் போட்டிங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆன அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த மஷ்ரூம்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுங்க. ரெஸ்டாரண்ட்டில் கூட இந்த மாதிரி டேஸ்ட் கண்டிப்பாக கிடையாது, நான் அடித்து சொல்லுவேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி பிகினர்ஸ் கூட எப்படி ஈஸியாக சமைக்கிறது தாங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள்.